வணக்கம். என் பேரு ரித்திகா. ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன். நான் வந்துட்டு நேத்து ஒண்ணுமே அவ்வளோக்கா சாப்பிடவே இல்ல. அ காலையில வந்துட்டு ஒரு ஜூஸ் தான் குடிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு வந்துட்டு கொஞ்சம் மத்தியானம் வந்து கொஞ்சமா தான் சாப்பிட்டேன் காய் வச்சு. அதுக்கப்புறம் நைட்டும் வந்துட்டு எதுவும் அவ்வளோக்கா வந்துட்டு நான் சாப்பிடல. எனக்கு பசியும் இல்ல. அதனால எடுக்கல. ஆனா எனக்கு வெயிட் குறையவே இல்லன்னு சொல்றீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்குங்கிற அவசியம் கிடையாது. ஸோ, ஒரு பீரியட் ஆஃப் ரொட்டீன் வந்து நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. லைக் காலையில இதுதான் இவ்ளோ குவான்டிட்டி சாப்பிட்டுருப்பீங்க. மத்தியானம் இவ்ளோ குவான்டிட்டி கேலரி டெஃபிஷியன்ட்ல இருந்திருப்பீங்க. அண்ட் நைட்டும் வந்துட்டு இவ்ளோன்னு சொல்லி சாப்பிட்டுருப்பீங்க. அந்த ரெகுலர் பேசிஸ நீங்க வந்து பிரேக் பண்றப்போ, உங்களுடைய பாடி மெட்டபாலிசம் வந்து ஸ்லோவாகும். நீங்க வந்துட்டு ஒரு ரொட்டீன் அந்த டைம் டைம் டூ ஈட் சொல்றது, அந்த டிசிப்ளினா எந்த டைம்ல சாப்பிடுறீங்க, எவ்வளோ சாப்பிடுறீங்க, அத வந்துட்டு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான். உங்க மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆகும். அதுவும் இல்லாம உங்க பாடி வந்து என்ன நெனச்சுக்கும்னா, இவங்க அடுத்த மீல் எப்போ போவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நெறைய வந்துட்டு ஸ்கிப் பண்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டோ, லஞ்சோ இல்ல வந்துட்டு டின்னரோ இவங்க ஸ்கிப் பண்றாங்க. நமக்கு வந்துட்டு எனர்ஜி வந்து தேவைப்படும். இவங்க அடுத்து எப்ப சாப்பிடுவாங்கங்கிறது தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேட்ட வந்து ஸ்டோர் பண்ணி தான் வைக்குமே ஒழிஞ்சு, அத லாஸ் பண்ண விடாது. ஸோ ஏன்னா ஸ்டோர் பண்ணி வச்சா தான் அது ஃபியூவல் அதுக்கு உடம்பு டயர்டா இருக்கிற நேரத்துல உடம்புக்கு தேவையான எனர்ஜி தேவைங்கிறப்போ, அது அந்த ஃபேட்ல இருந்து எடுத்துக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அங்க வெயிட் லாஸோ, ஃபேட் லாஸோ மேஜரா நடக்காது. மெட்டபாலிசம் வந்து ஸ்லோவாகும். அப்புறம் நீங்க வந்துட்டு நார்மலா இப்ப ஸ்கிப் பண்ணி, பிரேக் பண்ணி சாப்பிடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்துட்டு நீங்க ஹை கேலரிக்குள்ள போறப்போ, சடனா வெயிட் கெயின் வந்து இருக்கும். வந்துட்டு இது வந்துட்டு உங்கள பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வெயிட் லாஸ் வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனா, அதுல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். என்ன பண்ணா உடம்பு எப்படி நடந்துக்கும்? எப்படி ரியாக்ட் பண்ணும்? உங்க உடம்பு எப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் நாங்க இங்க எஜுகேஷன் செஷன் வச்சிருக்கோம். பெர்சனல் மானிட்டரிங் வச்சிருக்கோம். நீங்க உங்க உடம்ப தெரிஞ்சுக்கிட்டு உங்க வெயிட் லாஸ் ஜர்னிய ப்ராப்பரா கொண்டு போணும்னு நெனைச்சீங்கன்னா, எஜுகேஷன் செஷன் ப்ரொவைட் பண்றோம் அண்ட் பெர்சனல் கோச்சிங் இருக்கு. நீங்க சீரியஸா இருந்தீங்க, கத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். வெரி ஆல் தி பெஸ்ட்.